So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திஸ் இஸ் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் தான். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க சேனலில் மெசேஜஸ் பற்றி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு டீல் ப்ரிடிக்ஷனாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அகெயின் கைஸ் லைக் கமெண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் யூர் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா when comes to reading wise நம்ம வந்து பார்க்கும்போது நீங்க வந்து மேபி when comes to viewers நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சில டாரோ ரீடர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சில ரீடிங்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அவங்க கிட்ட ஏதாவது ரீடிங்ஸ் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து அந்த ஒரு கிளாரிட்டி அப்படின்றது இருந்திருக்காது. ஸ்டில் வந்து லைக் எப்படி தோணும் அப்படின்னா லைக் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் ஒரு சில கிளாரிட்டி வந்து இந்த கனெக்ஷன்ஸ்லையும் சரி இந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் சரி நீங்கள் இப்போ ஒரு இடத்துல போய் கைடன்ஸ்க்காக நீங்கள் இப்போ டாரோ ரீடிங் வந்து பார்த்தாலுமே அங்கேயுமே உங்களுக்கு ஒரு சர்டன் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட ஸ்டில் உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா நமக்கு உங்கள் மைண்டுக்கு புரியுற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அது இன்னும் வந்து புரியல அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இன்னுமே நீங்க வந்து லைக் அந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாம தான் வந்து இருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயத்துல உங்களுக்கு வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்குமே வந்து இருக்கு. சில நேரத்துல நீங்க கோவப்படுறீங்க, சில நேரத்துல நீங்க வந்து அமைதியா இருக்கீங்க, சில நேரத்துல நீங்க வந்து சோகமாவும் இருக்கீங்க. பட் இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். அண்ட் அதிகமா நீங்க வந்து கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் இந்த டைம்ல. ஏன்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கு. பிளஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த டைம்ல வந்து ஓவர் திங்கிங் அதிகமா வந்து பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் எனிவேஸ் நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்றதுக்கு ரீசன்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி அங்க இன்னும் கிடைக்கல. உங்க பர்சன் சைட்ல இருந்தும் எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப் எப்படிதான் போகுது, ஃபியூச்சர் எப்படிதான் போகுது அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி எதுவுமே இங்க வந்து இல்லை. ஸோ இந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தினாலதான் இவ்வளவு மூட் ஸ்விங்ஸ், இவ்வளவு ஓவர் திங்கிங், சம்மந்தமே இல்லாம நீங்க வந்து ரியாக்ட் பண்றீங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட மைண்ட்ல வந்துட்டு என்னன்னா அந்த ஒரு ஒரு எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு கோவத்தோடய நீங்க வந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க முன்னாடி ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது உங்க மைண்டுக்கு வந்து ஏறாது. ஏன்னா டீப் இன்சைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பத்தின திங்கிங் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தின தாட்ஸ் தான் நீங்க வந்து அதிகமா அதை பத்தியே தான் வந்து நினைச்சிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்க முன்னாடி யாரு உட்காந்தாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, அதை வந்து லிசன் பண்ற அளவுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்காது. பொதுவா ரியல் லைஃப்ல உங்க பக்கத்துல யாராவது உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க என்ன சொன்னாலும் அது உங்களோட மைண்ட்ல வந்து ஏத்துக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. மேக்ஸிமம் இங்க வந்து பாக்குறப்ப நீங்க வந்து தேடுறீங்க லைக் ரிலேஷன்ஷிப்போட இந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடாதா அப்படின்ற அந்த ஒரு தேடல் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ மேபி நீங்க இதுக்காக நீங்க இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் வந்து பாக்குறது, ஸோ அது த்ரூ ஏதாவது ஒரு கிளாரிட்டி ஏதாவது கிடைக்குதா, ஆக்சுவலா இந்த பர்சனோட மைண்ட் செட்ல என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்றத அதையாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ரீடிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டே திருப்பி வந்து அதை பத்தி திருப்பி வந்து கேட்கறது, அதை பத்தின வீடியோஸ் நீங்க வந்து பாக்குறது, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டே ஸோ இந்த பர்சனோட தாட்ஸ் என்னதான் இருக்கு அப்படின்றத அது ஒரு மாதிரி ஒரு கோர்வையா சேர்க்கணும் அப்படின்றதுக்காக என்னவோ டெய்லி அந்த பர்சனை பத்தின அப்டேட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்க. ஆக்சுவலா அந்த பர்சனோட மனசுல என்னதான் போயிட்டு இருக்கு, அவங்களோட இன்டென்ஷன் என்ன உங்களை பத்தி, ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நினைக்கிறாங்களா நினைக்கலையா, உங்களை பத்தி நினைக்கிறாங்களா நினைக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு பல கொஸ்டின் உங்களோட மைண்ட்ல வந்து டே பை டே அந்த ஓவர் திங் அப்படின்றது எக்ஸ்ட்ராவா தான் இங்க வந்து ஆட் ஆகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். டே பை டே இதுக்காக நீங்க ஒரு தேடல் மாதிரி தான் எவ்ரி டைம் நீங்க ஒரு மாதிரி அடிக்டடா நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பாக்குறதா இருக்கட்டும். ஸோ பொதுவாகவே இப்போ இதை பத்தின கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கலாம் கைடன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வென் கம்ஸ் டு ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ பாஸ்ட்ல எப்படி இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதர் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட் ஏதாவது இருந்திருக்கலாம். இல்லை பொதுவாகவே உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து சரியா பேசாமலையும் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க தரப்புல வந்து அகெயின் அந்த ஒரு கிளாரிட்டி அப்படின்றது இன்ன வரைக்கும் எதுவுமே வந்து வரல. அண்ட் அவங்க தரப்புல இருக்க ஆக்ஷன்ஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஆக்ஷன்ஸாக தான் அங்கே வந்து இருக்கே தவிர்த்து ரொம்ப பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே அங்கே வந்து இல்லை. இப்போ உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து டெய்லி பேசிட்டு இருக்காங்க, கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அந்த கான்வர்ஷனா இருக்கட்டும், அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போற விதமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பாக்குறப்போ ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கே தவிர்த்து எதுவுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு அங்க வந்து இல்ல.
இந்த 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 ஒரு கேப் உழுகுது பாத்தீங்களா? ஸோ இந்த கேப் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் நீங்க இவ்வளவு தூரம் ஓவர் திங்கிங் பண்றீங்க. அண்ட் உங்களுக்கு மேபி இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு தாட்ஸ்மே வந்து இருந்திருக்கலாம். இந்த பெர்சனுக்கு ஏதாவது அதர் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா? இல்ல அதர் அஃபேர் ஏதாவது இருக்கா? அப்படின்ற மாரி கூட நீங்க வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி பேஸ் பண்ண ரீடிங்ஸ் இங்க எதுவுமே அவ்வளவா வந்து வரல இங்க. டூ பி ஹானஸ்ட் நீங்க தேர்ட் பார்ட்டி பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் எதுவுமே வரல. இது வந்து பார்க்குறப்போ அந்த பெர்சனோட எனர்ஜி, உங்களோட எனர்ஜி அவ்வளோதான். மத்தபடி இங்க வேற எதுவுமே வரல. when it comes to இப்போ நம்ம வந்து அவங்களோட சேனல் மெசேஜஸ் வந்து நம்ம டேப் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்சனுக்கு உங்களை வந்து லைக் அவங்க உங்களை மறக்கவே வந்து கிடையாது. ஓகே. சில பேருக்கு இது ஒரு 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இல்லைனா பாஸ்ட் 1 இயரா கூட இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் இல்லாம இருந்திருக்கலாம். அதாவது ரீயூனியன் இருந்திருக்கும், ரீகன்சிலேஷன் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, சேர்ந்திருப்பீங்க. பட் ஆனாலும் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே கனெக்ஷன்ஸ்ல அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம திருப்பி திருப்பி அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இருந்த பிரச்சனையே திருப்பி திருப்பி கண்டினியூ ஆயிட்டே இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஸோ நீங்க என்ன எதிர்பார்த்திருப்பீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்தடுத்து நல்லபடியா போகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியுது அப்படின்னா அடுத்த கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா போயிட்டே இருக்கும், திருப்பி மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாகும். ஸோ அப்படி ஒரு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீலா இருக்கும். இங்க நம்ம வந்து பாக்குறப்போ நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களோட லைஃபை நம்ம வந்து பார்த்தோம், கரியர் லைஃபை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றதை விட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்போட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல சின்னதா ஒரு பிரச்சனை நடந்தாலே அது உங்களோட மைண்டை வந்து ரொம்ப அளவுக்கு வந்து பாதிக்குதான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ நீங்க நிறைய அந்த விஷயத்த வந்து மேனிபுலேட் ஆறீங்க. அதனாலயே சரியா தூங்குறது இல்ல, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு உங்களுக்கு. அண்ட் இது அகைன் அதான் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உங்களுக்கு. ஸோ எவ்ரி டைம் உங்களோட மைண்ட்ல வந்து இது அப்படியே ஹெவியா அந்த தாட்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் இந்த பர்சனோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனுக்கு உங்களோட தாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவே இருக்க தான் செய்யுது. பட் அவங்களோட எஃபர்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு சின்ன எஃபர்ட்ஸா இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். அண்ட் இந்த பர்சனோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்டா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஒரு லவ்வா இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க உங்களை மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யூ கேன் கிளியர்லி see her லைக் நீங்க தான் அவங்களோட லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பொசிஷன் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து நீங்க டேக் கேர் பண்றீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டேக் கேர் வந்து நீங்க தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பண்ணியிருப்பீங்க. மற்றவங்க போட்ட எஃபர்ட்ஸோட உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்றாங்க, அந்த பர்சனுக்கு அது எல்லாமே வந்து தெரியும். ஸோ அதனால தான் இந்த பர்சன் வந்து என்னன்னா லைக் ஒரு சின்னதா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, பழையபடி பிரச்சனை வந்து லைக் திருப்பி கிரியேட் ஆனாலும் இந்த பர்சன்களை வந்து விட்டுட்டு மட்டும் போகவே மாட்டாங்க. இந்த பர்சன் அவங்க கூட தான் வந்து இருப்பாங்க. ஒரு பிரேக் இருந்தா கூட, ஒரு செப்பரேஷனோட பிரேக் இருந்தா கூட திருப்பி திருப்பி வருவாங்க, திருப்பி திருப்பி வந்து பேசுவாங்க. ஆனா கம்ப்ளீட்டா அந்த ஒரு சைலண்ட் கேம் மட்டும் இங்க வந்து இருக்காது. கம்ப்ளீட்டா ஒரு நோ கனெக்ட் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு மட்டும் இருக்காது. இப்போ ஒரு சண்டை வருது அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸோ ஒரு 3 மந்த்ஸ் கேப்னா கூட அவங்களாவே வந்து பேசுவாங்க, பேசாம வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பர்சனுமே நம்ம வந்து பாக்குறப்போ உங்க மேல அவ்வளோ அடிக்டடா தான் இந்த பர்சனுமே வந்து இருக்காங்க. நிறைய லவ் இந்த பர்சன் உங்க மேல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 கிளியர் மெசேஜஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஏன்னா நீங்க எப்படி இந்த பர்சனை வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்க எப்படி இந்த பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யாரும் இந்த பர்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறது கிடையாது. அவங்க நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ, அவங்க எவ்வளவு தூரம் நீங்க அவங்க டேக் கேர் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில யாரும் அப்படி ஒரு ஸ்பெஷலா வந்து அவங்களை டேக் கேர் பண்ண போறதோ, அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு அன்பை கொடுக்குறதோ யாருமே அவங்க லைஃப்ல வந்து கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் திங் இந்த பர்சனோட லைஃப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு குட் ரியலைசேஷன் தான் அவங்க அந்த விஷயத்த வந்து நினைக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ஸ்டில் நான் வந்து அந்த அந்த விஷயம் தான் இங்க வந்து பாக்குறேன். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒரு சில பிளாக்கேஜஸ் கண்டிப்பா வந்து இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. அதனாலதான் இங்க நம்ம வந்து பாக்குறப்ப எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம ஆன் அண்ட் ஆஃப் ஒரு டிக்டாக் மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ ஒரு ஆன் அண்ட் ஆஃபோட சிச்சுவேஷன்ஸ், திருப்பி பேசுவீங்க சேருவீங்க, அப்புறம் திருப்பி ஒரு பிரேக் எடுப்பீங்க, திருப்பி பேசுவீங்க சேருவீங்க, திருப்பி ஒரு பிரேக் எடுப்பீங்க, இதே மாதிரி ஒரு லூப் சைக்கிள் வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படிதான் சொல்ல முடியும். பிகாஸ் சம்திங் இஸ் பிளாக்கிங் இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒரு சில பிளாக்கேஜஸ் கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ அந்த பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தினாலதான் இங்க வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இங்க வர மாட்டேங்குது. ஓகே.
ஏன்னா இந்த பர்சனோட சைடு நம்ம வந்து பார்க்குறப்போ அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு இந்த பர்சனுக்கு. நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்ட சில விஷயத்த எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறாங்க. இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயமே நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா எதுவுமே வந்து என்னன்னா, அது ஒரு பிளானிங்காவே இருக்கே தவிர்த்து அந்த ஆக்ஷன்ஸ் அங்க வந்து இல்ல. இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட்ல ஒரு தாட் இருக்கும். நம்ம நிறைய பேர்ட்ட வந்து சொல்லலாம், நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இந்த மாதிரி செய்ய போறேன், எனக்கு இப்படி ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே அதை நம்ம இறங்கி பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதை எடுத்து பண்ணணும், தைரியமா அந்த விஷயத்தை எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. இங்க நம்ம வந்து பாக்குறப்ப அந்த பிளானிங், அந்த ட்ரீம் மட்டும் தான் இருக்கே தவிர்த்து அந்த ரியாலிட்டியில அந்த விஷயத்தை வந்து எடுத்து பண்ற மாதிரி இன்னுமே இந்த பர்சனோட சைட்ல வந்து இல்ல. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பர்சன் கிட்ட இப்போ நீங்க ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட இவங்க கால்லயோ, ஃபோன் கால்லயோ, டெக்ஸ்ட் மெசேஜஸ்லயோ உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா ஏதாவது பேசுற மாரியே அந்த ஒரு பாசிட்டிவ் ஹோப் குடுக்குற மாரியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் பண்றேன், இதெல்லாம் நான் செய்றேன், உனக்காக இப்படி பண்றேன், அப்படி பண்றேன் அப்படின்ற மாரி அவங்க அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. பட் அதுவே நம்ம வந்து ரியாலிட்டில ஒரு ஆக்ஷனா இருக்கும் அப்படின்னா அது இருக்காது. ஸோ தட்ஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. அவங்க ஆக்ஷன் எடுக்க தவறுறாங்க அப்படின்றனால தான் உங்களாலையும் ஒரு ஹோப் வந்து குடுக்க முடியல அந்த கனெக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட்டும் வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்க வந்து சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்றது ஒண்ணா இருக்கு அப்படின்றனால ஃபர்ஸ்ட் அண்ட் இந்த இந்த மாதிரி ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்கு. ஏதோ ஒரு சில பிளாக்கேஜஸ் இந்த கனெக்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் உங்க பர்சனுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ பிளான் பண்ணியும் அந்த விஷயத்த வந்து செய்ய மாட்டேன்றாங்க. இவ்வளோ எல்லாமே 99% மைண்ட்ல அந்த ஒரு பிளானிங், கால்குலேஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. ஆனா அந்த ரெஸ்ட் அந்த 1 சிங்கிள் பெர்சன்டேஜ் அவங்க அந்த விஷயத்த வந்து பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ, பேலன்ஸ் 99%ம் அப்படியே 0 ஆயிடுது இந்த கனெக்ஷன பொறுத்தளவுக்கு. டூ பி ஹானஸ்ட் இந்த பர்சன் வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருக்காங்க, நேர்மையா தான் இருக்காங்க, பழகுறாங்க, எல்லாமே சூப்பர் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே. பட் அவங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல தவறுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறப்போ, இந்த பர்சன் நான் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா இந்த பர்சன் உங்களை விட்டுட்டுலாம் வந்து போறதே வந்து கிடையாது. இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து லைக் இது நீங்க வந்து நேர்லயே நீங்க வந்து இருக்கீங்க, மீட் பண்றீங்க, அடிக்கடி மீட் பண்றீங்க, சேம் பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. இந்த போஸ்ட பொறுத்தளவுக்கு இவங்க வந்து அந்த லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வந்து எதிர்பார்க்குறாங்க. டெஃபினட்டா அவங்களுக்குமே இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன்ஸா அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து குடுத்துருக்கும். ஏன்னா இந்த அகைன் அததான் நான் சொல்லுவேன். இந்த பெர்சனோட லைஃப்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, லைக் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனா இருந்தாலும் சரி, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வாட் எவர் இட் குட் பி. பட் நீங்க இந்த பெர்சனோட லைஃப்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்சனா தான் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. மேபி அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். நீங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் அப்படின்றத கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் ஐ கேன் கிளியர்லி see here நீங்க கொடுத்த அந்த ஒரு லவ், நீங்க கொடுத்த அந்த ஒரு கேர், அந்த ஒரு அன்பு எல்லாமே இந்த பர்சனுக்கு யாருமே கொடுத்தது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச சில விஷயத்த வந்து பண்ணணும். உங்களோட லைஃப்ப நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அண்ட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அவங்களால இப்ப இருக்க எந்த சிச்சுவேஷன்ஸையும் வந்து அவ்வளவா ஹேண்டில் பண்ற மாரி எனக்கு வந்து தெரியல. ஸோ இப்போ இவங்க உங்களுக்கு ஒரு சில ஹோப் குடுக்குறாங்க அப்படின்னாலுமே, அவங்க அத வந்து லைக் வென் இட் கம்ஸ் டூ இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ஏதாவது ஒரு சில ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க அப்படின்னா, அத அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கொஞ்சம் அந்த பிரேக் இருக்க தான் செய்யும் இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பாக்குறப்போ, இப்போ இந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க மேபி மூவ் ஆன் ஆயிருக்கலாம் இந்த கனெக்ஷன்ஸ்ல. பாஸ்ட்ல நீங்க வந்து மூவ் ஆன் ஆயிருப்பீங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல. இந்த பர்சனை நம்பி நம்பி உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே அங்க வர மாட்டேங்குது அப்படின்றனால, நீங்க கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க. பட் இங்க அதேதான். நீங்க மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, திருப்பி இந்த பர்சனோட தாட்ஸ் உங்களோட மைண்ட்ல திருப்பி ரொம்ப ஹெவியாவே வந்து இருந்திருக்கும். இந்த பர்சனோட தாட்ஸ் உங்க மைண்ட்ல அவ்வளோ ஹெவியா பாதிச்சிருக்கு அப்படிங்கறனால, திருப்பி திருப்பி இந்த பர்சனை பத்தின தாட்ஸ், இந்த பர்சனை பத்தின ஃபீலிங்ஸ், இந்த பர்சன் கிட்ட பேசணும். ஸோ லைக் அந்த பர்சனோட மைண்ட், அந்த பர்சனை பத்தி தான் அந்த 24/7 அதே ஒரு திங்கிங் அண்ட் தாட்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். நீங்க மூவ் ஆன் பண்ண நினைச்சா கூட உங்களால வந்து மூவ் ஆன் பண்ணிருக்க முடியாது இந்த பர்சன் கிட்ட இருந்து. அண்ட் எப்பெல்லாம் நீங்க மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மைண்ட் செட் எப்பெல்லாம் நீங்க வைக்கிறீங்களோ, அப்ப சடனா என்னவோ இந்த பர்சனை பத்தின தாட்ஸ் உங்களோட மனசுல வந்து ரொம்ப ஹெவியா அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஸோ அந்த பர்சனோட தாட்ஸ் அவ்வளவு ஹெவியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்து லைக் அகைன் அந்த ஒரு பாஸ்ட் மெமரிஸை யோசிச்சு பார்த்து நீங்க ஏதாவது அழுதுருப்பீங்க, ரொம்ப அப்செட்டா வந்து இருந்திருப்பீங்க. அந்த டைம்ல ரொம்ப டிப்ரெஷனா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு என்சைட்டி, டிப்ரெஷன் நான் வந்து பாக்குறேன் உங்களோட எனர்ஜிஸ்ல இருந்து.
அண்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த பெர்சன் அகைன் அண்ட் அகைன் இவங்களோட தரப்புல வந்து 3 டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் இங்க வந்து இருக்கு. நீங்க தான் அந்த பெர்சனல் லைஃப்ல வந்து ஒரு பெஸ்ட் பெர்சனா வந்து தெரிஞ்சிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட மனசுல வந்து கம்ப்ளீட்டா நீங்க தான் வந்து இருக்கீங்க அப்படின்ற ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு. அண்ட் அகைன் அண்ட் அகைன் நான் சொன்ன மாரி இந்த பெர்சன் அவங்ககிட்ட நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அட் கரண்ட் நம்ம வந்து பார்க்குறப்ப அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸுமே அங்க வந்து இல்ல. திஸ் பர்சன் இஸ் சிம்பிளி வந்து என்னன்னா லைக் சம் கேசஸ்ல பிளாக் அண்ட் அன்பிளாக் அந்த மாதிரியும் இவங்க வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அண்ட் இவங்க எதிர்பார்க்குற விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்ப திஸ் இஸ் அ செகண்ட் டைம் ஆஃப் த கன்ஃபர்மேஷன். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கு இந்த பர்சன் டெஃபினட்டா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓவரால் இங்க நம்ம கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்சனுக்கும் உங்க மேல அவ்வளோ ஒரு பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, கேரிங் இருக்கு. பட் இவங்க அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற இடத்துல வந்து தவறுறாங்க. இவங்க இது வந்து லைக் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ஸ்ல இருக்க பிளாக்கேஜஸ்னால மட்டும் தான் அவங்களால எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுக்க முடியல. உங்களுக்கே தோணியிருக்கும் இந்த கனெக்ஷன்ஸ்ல இவ்ளோ 2 பேருமே வந்து நேர்மையா இருக்கும். இவ்ளோ இந்த கனெக்ஷன்ஸ்க்காக 2 பேருமே இவ்ளோ பாசமா இருக்கும், அன்பா இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்ளோ அந்த ஒரு கேர் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஏன் இன்னும் அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் மட்டும் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரமாட்டேங்குது அப்படின்ற அந்த கேள்வி உங்களுக்கும் சரி, உங்க பெர்சனுக்கும் சரி டெஃபினட்டா 2 பேருக்குமே வந்து இருந்திருக்கும். ஏன்னா இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் அந்த ஒரு எண்டிங் தான் வந்து இங்க ப்ராப்பரான ஒரு எண்டிங்கா இங்க வந்து இன்னுமே இல்ல. சோ அதனால தான் 2 பேருக்குமே கிளாரிட்டி இங்க இருக்க மாட்டேங்குது. சில நேரத்துல அவங்க ஒரு இடத்துல மூட் ஸ்விங்ஸ் ஆகுறாங்க, நீங்க ஒரு இடத்துல மூட் ஸ்விங்ஸ் ஆறீங்க. அது 2 பேரோட மனநலமையும் வந்து ரொம்ப பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. சில நேரத்துல லைக் நீங்க ஒரு சென்சிட்டிவ் பெர்சனாவும் இருக்கீங்க. சில நேரத்துல உங்க பெர்சனுமே ரொம்ப சென்சிட்டிவ் பெர்சனா வந்து இருக்காங்க. எதிர் இட் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல். அவங்களுமே கொஞ்சம் சென்சிட்டிவ் பெர்சனா வந்து இருக்காங்க. அவங்களுக்குமே நீங்க எதிர்பார்க்குற மாரி அதே சேம் கைண்ட் ஆஃப் தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. சில நேரத்துல அவங்களுமே இத பத்தின ஒரு டீப்பா அவங்களுக்குமே அந்த ஒரு தாட் இருக்க தான் செய்யும். இந்த ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் மெமரீஸ எடுத்து பார்க்கும்போது, அவங்களுக்குமே அந்த ஒரு டீப் கனெக்ட்டா இருக்கிறதா இருக்கட்டும், டீப் ஃபீலிங்ஸா இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களுமே அந்த மாரி தான் வந்து இருக்காங்க. பட் இங்க நம்ம வந்து ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்கு. அந்த பிளாக்கேஜஸ்னால தான் அவங்க கனெக்ஷன்ஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இங்க வந்து இல்லாம இருக்கு. ஸோ பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறப்போ எய்தர் அவங்களோட பர்த் சார்ட்லயோ இல்ல உங்களோட பர்த் சார்ட்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ எனிஹவ் ஏதாவது இப்ப சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில இப்போ கர்ஸ் அந்த மாரி வந்து சில பேருக்கு வந்து இருந்திருக்கும். முன்னோர்களோட சாபம் அந்த மாரிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத பத்தி உங்களுக்கு தெரியும் அப்டின்னா, யூ கேன் சீ தட் அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தெரியல அப்டின்னா அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். ஏன்னா, எய்தர் உங்களோட பர்த் சார்ட்லயோ இல்ல அவங்களோட பர்த் சார்ட்லயோ ஏதோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு முன்னேற்றமே இங்க வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ இத நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க அஸ்ட்ராலஜி பிரகாரம் வந்து பார்க்குறப்போ, ஏதாவது ஒரு சில தோஷம் இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ எய்தர் அது உங்களோட பெர்சனோட சார்ட்லயோ, இல்ல உங்களோட சார்ட்லயோ அந்த பிரச்சனை இருக்கு அப்டின்ற பட்சத்தினால தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் ஆகுது. ஈவன் தோ நீங்க இப்போ ஒரு லவ் பண்றீங்க அப்டின்னா கூட, அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நெறைய அந்த ஒரு அஃபெக்ட் வந்து இருக்கலாம். சின்னதா இத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு குடுக்கணும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த பெர்சன விடுங்க. காமனா நம்ம வந்து பேசுவோம். இப்ப நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு பெர்சன வந்து பிடிச்சிருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாவே போகுது. ஆனா, அங்க ஏதோ ஒரு சில பிரச்சனை ஆயி, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஒரு நோ கனெக்ட் சிச்சுவேஷன் அண்ட் பிரேக்கப் சிச்சுவேஷன்ஸ் ஆயிருது. திருப்பியும் உங்களோட லைஃப்ல நீங்க மூவ் ஆன் ஆறீங்க. வேற ஒரு பெர்சன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. வேற ஒரு பெர்சன நீங்க அட்ராக்ட் ஆறீங்க. அண்ட் அந்த பெர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ட்ரி ஆகும்போது, அதே சேம் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டட் சைக்கிள் நீங்க அங்க வந்து பார்க்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பும் அதே மாரி பிரேக் ஆகும். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேரிட்டல் லைஃப்ல நெறைய பிரச்சனைகள் வந்து உருவாகலாம். ஸோ மேரிட்டல் லைஃப்ல நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த ஒரு பாசிட்டிவான அந்த ஒரு விஷயம் அங்க வந்து இருந்திருக்காது. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அன்ஸ்டேபிளா வந்து இருந்திருக்கும். ரொம்ப ஒரு வீக்கர் கனெக்ஷன்ஸா இருக்கும். ஸோ இது மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல மட்டும் அந்த பிரச்சனை இருக்காது. அது ஒரு ரிலேஷன்ஷிப் முடியுது, வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலுமே, அதே சேம் லூப் அங்க அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்ப லவ்னாலே இப்படிதானா? ரிலேஷன்ஷிப்னாலே இப்படிதானா? ஸோ லைக் நமக்கு அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதே, அந்த நம்பிக்கை வந்து நம்பிக்கை தன்மை நம்ம வந்து இழக்கிறோம் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பர்த் சார்ட்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போதும் சரி, அதர் எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே, அதனாலையும் இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see here. ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். இப்போ பிளாக்கேஜஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாவில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதை பொதுவாகவே நீங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் எடுத்துட்டு எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பிளாக்கேஜஸ் ப்ரிடிக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து எடுத்தாலுமே நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக லைக் பிளாக்கேஜஸ் ப்ரிடிக்ஷன்ஸோட ரீடிங்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயம் வந்து எங்க லாக் ஆகுது அப்படின்றத நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஐ ஹோப் அது த்ரூ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு Tarot Down 43 family. So please give it support on the both யூடியூப் சேனல் அண்ட் செல்ஸ் ஆன் மை இன்ஸ்டாகிராம் சேனல். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் அஸ் வெல் அஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி டிமோல்ஸ் நீங்க வந்து கார்ட் கட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக்னால உங்களுக்கு ஏதாவது சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ அதுக்குரிய கிளியரன்ஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்க எதோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க அதை பத்தின டீடைல்ஸ்க்கு. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட எஜுகேஷன் பர்பஸா இருக்கட்டும் ஃபார் வாட் எவர் த திங். ஸோ அதுக்காகவும் நீங்க வந்து எதோ வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ இது போல இன்னும் மல்டி ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் படிச்சிருப்பேன். அந்த ஃப்ரெண்ட் போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். நம்மளோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்ல இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அக்காஷன் டேரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்க லைஃபுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோஸ் அவங்களும் பார்க்கும்போது. ஸோ ஐ ஹோப் ஸோ. So see you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye.